ஆபிரகாமின் சாக்குப்போக்கு. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். ஆபிரகாமும் தன்னிடத்தில் குற்றமில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சில சாக்குப்போக்கான காரணங்களை சொல்லுகிறார். அபிமெலேக்கு ஆபிரகாமினிடத்தில் எண்ணத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்று கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் அபிமெலேக்கை நோக்கி, இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மெய்யாகவே இவ்விடத்தில் தெய்வ பயம் இருக்கிறது. ஆபிரகாம் இடத்தில்தான் தெய்வ பயம் இல்லை. ஆகையினால்தான் அவர் தன் மனைவி சாராளை தன்னுடைய சகோதரி என்று பொய் சொன்னார். ஆனாலும் ஆபிரகாம் தன்னுடைய மனதில் கேராரை பற்றி நினைக்கும் போது இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று நினைக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் வாக்குத்தத்தமாக பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவருடைய விசுவாசம் வலுவாக இல்லை. உடன்படிக்கையில் கூறப்பட்டிருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை போலவே நாமும் பல சமயங்களில் ஒரு சில தனி நபர்களை பற்றியும் ஒரு சில ஊழியங்களை பற்றியும் ஒரு சில இடங்களை பற்றியும் தவறாக நினைத்து விடுகிறோம். அவர்களை மோசமானவர்கள் என்று நினைப்போம். ஆனால் அவர்களோ நாம் நினைப்பதை விட அதிக நல்லவர்களாய் இருப்பார்கள். நாம் ஒரு சிலரை ஏளனமாக நினைப்போம். அவர்களிடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி அவர்களை தூஷிப்போம். ஆனால் அவர்களிடத்தில் தெய்வ பயம் அதிகமாய் இருக்கும். ஒருவேளை அவர்கள் தங்களை கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். நாம் ஒவ்வொரு வாக்கியத்தையும் கர்த்தருடைய நாமத்தினால் பேசுவது போல அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கும். தெய்வ பயம் மனுஷருடைய இருதயங்களில் ஏற்படுகிறது. மனுஷனால் மற்ற மனுஷருடைய முகத்தை மாத்திரமே பார்க்க முடியும். அவர்களுடைய இருதயங்களை பார்க்க முடியாது. நாம் முக பாவனைகளையும் வெளி தோற்றங்களையும் வைத்து மனுஷரை நிதானிக்கிறோம். நம்முடைய நிதானிப்பில் தப்பிதங்கள் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரோ நம்முடைய இருதயங்களையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7:1. நாம் மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க மாட்டோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பது கூட நமக்கு பாவமாகவே இருக்கும். நம்முடைய தப்பிதமான தீர்மானங்கள் நம்மை மேலும் பல பாவங்களை செய்வதற்கு வழிநடத்தும். ஒரு மனுஷன் தப்பு செய்வதற்கு முன்பாக அவனுடைய மனதிலே தப்பிதமான யோசனைகள் வரும். முதலில் சிந்தனையும் அதை தொடர்ந்து செயலும் ஏற்படும். ஆகையினால் நாம் மற்றவர்களை பற்றி நினைக்கும் போது முதலாவதாக அவர்களை பற்றி நல்ல காரியங்களை நினைக்க வேண்டும். ஆபிரகாம் கேராரூர் ஜனங்களை பற்றி நினைக்கும் போது 2 காரியங்களை தப்பிதமாக நினைக்கிறார். அவையாவன: கேராரூர் ஜனங்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அவர்கள் தன் மனைவியின் நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்கள். ஆபிரகாம் தன் மனைவி சாராளை அபிமெலேக்கினிடத்தில் தன்னுடைய சகோதரி என்று சொன்னார். ஆபிரகாம் தான் சொன்ன வாக்கியம் பொய்யல்ல என்று சொல்லுகிறார். அவர் பொய் சொன்னாலும் தான் சொன்னது பொய்யல்ல என்றும் அது வேறொரு விதத்தில் உண்மையாகவே இருக்கிறது என்றும் சாக்குப்போக்கு சொல்லி விவாதம் பண்ணுகிறார். ஆபிரகாம் அபிமெலேக்கை நோக்கி, சாராள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிற அர்த்தத்தில் யாரும் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆபிரகாம் சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லும்போது அவள் ஆபிரகாமுக்கு மனைவியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள்.
ஆபிரகாமின் வார்த்தை வஞ்சக வார்த்தையாக இருக்கிறது. அவர் சாதுரிய வார்த்தைகளை பேசி அபிமெலேக்கையும் கேராரூர் ஜனங்களையும் வஞ்சித்திருக்கிறார். ஆபிரகாம் இந்த தப்பிதத்தை ஏற்கனவே செய்திருக்கிறார். ஆபிரகாம் அபிமெலேக்கை இந்த விஷயத்தில் வஞ்சித்தது போல அவர் ஏற்கனவே எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோனையும் வஞ்சித்திருக்கிறார். ஆபிரகாம் சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்றும் அவள் ஆபிரகாமை தன்னுடைய சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்றும் அவர்கள் இருவரும் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஆபிரகாம் அபிமெலேக்கினிடத்தில் தான் சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொன்னதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்லுவது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்று ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு சொல்லுகிறார். அபிமெலேக்கினிடத்தில் ஆபிரகாமும் பொய் சொல்லுகிறார், சாராளும் பொய் சொல்லுகிறாள். அவர்கள் இருவரும் இந்த பொய்யை ஏற்கனவே கூடி பேசி தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். தாங்கள் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணின பிரகாரம் இப்போது பொய் சொல்லுகிறார்கள். இந்த பொய்யின் மூலமாக சாராள் தனக்கு தயை செய்கிறாள் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாமும் சாராளும் தேசாந்திரியாய் திரியும் இடங்களில் எல்லாம் இந்த பொய்யை சொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய தீர்மானம். இந்த பொய்யை அவர்கள் எகிப்திலே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். இப்போது இதே பொய்யை கேராரூரிலே சொல்லுகிறார்கள். ஒருவேளை கர்த்தர் அவர்களை வேறு தேசத்திற்கு தேசாந்திரியாய் திரியும்படி செய்தாலும் அவர்கள் அந்த தேசத்திலும் இந்த பொய்யை சொல்லுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமை பொறுத்தவரையிலும் சாராள் தன்னை சகோதரன் என்று அழைப்பது அவருக்கு பொய்யாக தெரியவில்லை. ஆபிரகாம் அதை சாராள் தனக்கு செய்யும் தயவாக காண்கிறார்.